ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும், உனக்கான நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்கும் எண்ணத்தோடு இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வைத்துள்ளேன். சரியாக இந்த எண்ணை தொட்ட 10 நிமிடத்திலேயே நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சட்டென சில மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப் போகிறது. அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்து நீ வியந்து போய் எனக்கு நன்றி சொல்வாய் என் செல்லமே. எந்த விஷயத்தையும் தீவிரமாக சிந்தித்து உன்னை நீயே குழப்பிக்கொள்ளாமல் மிதமாக யோசித்து சரியாக உன் செயல்களை செய்தால் உன் வாழ்க்கை மிகவும் நலமாக இருக்கும். ஏன் கவலை கொள்கிறாய்? எதற்காக இப்படி வருத்தப்பட்டு வேதனை அடைகிறாய்? உனக்கு சோதனையை தந்த நானே அதை தாங்கும் சக்தியையும் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அல்லவா? உனக்குள் நான் இருந்து பயணிக்கும் போது நீ ஏன் கண்டதையும் நினைத்து கவலைப்பட வேண்டும்? இப்போதெல்லாம் உன் மனதில் கவலைகள் உன்னை ஆழமாய் தீண்டி இருப்பதால் நீ நீயாகவே இருப்பது கிடையாது. கவலைகளும் உன்னை பாடாய்படுத்துகிறது. அதனால்தான் அதிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உனக்கு சந்தோஷத்தை தரும் விதத்தில் இந்த அதிர்ஷ்ட எண்ணை உன்னை நோக்கி அனுப்பியுள்ளேன். இனிமேல் நீ என்னிடம் வைத்த எல்லா வேண்டுதல்களும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் என் தங்கமே. உன் வாழ்க்கை பாதையின் தடுமாற்றத்தால் மனம் காயமுற்று நீ வேதனைப்பட்ட காலமெல்லாம் முடிந்து விட்டது. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் துரத்தி அடித்து நீ நிம்மதியாய் சந்தோஷமாய் வாழ்வதற்கான வழிகளை கொடுக்க நான் வந்து விட்டேன். இனிமேல் நீ திரும்பும் திசையெல்லாம் உனக்கான புதுவழி பிறக்கும் என் செல்லமே. உன் வாழ்வில் நடக்கக்கூடிய கஷ்டங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அத்தனையையும் சரி செய்து உனக்கான நல்லது நடக்கும்படி அதிசயத்தை நான் நடத்தப் போகிறேன். நான் கொடுக்க போகும் இந்த அதிர்ஷ்டத்திற்கு சக்தி அதிகம். அதை நீ விரைந்து பெற்றுக்கொள்ளத்தான் போகிறாய். எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். மாபெரும் அயோகத்தை உன் வாழ்வில் கொண்டு வர காத்திருக்கும் இந்த அதிர்ஷ்ட எண்ணை முழு மனதோடு ஏற்றுக்கொள் என் செல்லமே. இனி உன் வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் வரப்போகிறது. இதுவரை காணாத அளவிற்கு மனப்பூரிப்பும் முன்னேற்றமும் முகமலர்ச்சியும் உன் வாழ்வில் உண்டாகும். கஷ்டத்தின் சுவடுகளெல்லாம் விலகி போய் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு பறந்து போய் உன் வாழ்வில் உற்சாகம் பொங்கும்படி சந்தோஷத்தையும் இன்பத்தையும் அனுபவிக்கப் போகிறாய். உளியால் அடிபட்டாலும் சிற்பமாய் மாறக்கூடிய சிலை போல கவலையால் நீ துவண்டு போகாதே என் செல்லமே. உன் வழியையெல்லாம் மறந்து உன் வாழ்க்கையை நீ சிறப்பாக வாழ்வதற்கு இந்த வராகி அம்மா துணை நிற்கப் போகிறேன். அளவுக்கு அதிகமான சங்கடங்களை அனுபவித்து உன் பாவத்தை எல்லாம் இப்போது நீ கழித்து முடித்து விட்டாய். இனிமேல் உனக்கு எல்லாமே புண்ணியமாகவும் நல்லதாகவும் சிறப்பானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் மட்டும்தான் நிகழப் போகிறது. என்னை நோக்கி வருபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வாழ்வில் துன்பம் என்பது நீடித்திருக்கும்படியோ நிலையாக இருக்கும்படியோ நான் விட்டுவிட மாட்டேன். உன் மனமானது அமைதி பெறும்படி இந்த வராகி அம்மா உனக்கான நல்லது செய்வதற்காக தான் உன்னை தேடி இந்த அதிர்ஷ்ட எண்ணை அனுப்பியுள்ளேன் என் செல்லமே. வாழ்க்கையில் நடந்த சோகத்தால் என்ன செய்வதென தெரியாமல் கவலைப்பட்டு குழம்பி போய் இருக்கும் உன் வாழ்வில் நல்ல மாற்றத்தை உண்டாக்கி உன் மனநிலையும் சந்தோஷமானதாக மாறும்படி நான் செய்துவிட்டேன். திடீரென உனக்கு கிடைக்கப் போகும் சந்தோஷத்தை பார்த்து நிச்சயமாக நீ துள்ளி குதித்து பூரி படைவாய். உன் மனம் இனிமேல் எவ்வளவு சந்தோஷமாய் இருக்கப் போகிறது என்பதை நீ பார்க்கத்தானே போகிறாய். நீ இத்தனை நாட்களாக என்னாகுமோ ஏதாகுமோ என யோசித்து கவலைப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்போது நல்லபடியாய் நடந்து முடியும்படி உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை நான் உண்டாக்கப் போகிறேன். என்னை மனதார வணங்கி வழிபடும் உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களும் நிகழும் என் செல்லமே. தேவையில்லாமல் உன் துன்பங்களை நினைத்து மன உளைச்சலோடு நீ வளைய வராதே. திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பது போல உனக்கு துன்பம் வரும்போதெல்லாம் இந்த வராகி அம்மாவை நீ நினைத்து கொண்டாலே போதும். தன்னந்தனியாக இருக்கும் உனக்கு கவலைகளை எல்லாம் உன்னிடமிருந்து தூரமாய் எரிந்து சந்தோஷத்தை உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன். உன் மனமானது எப்போதுமே ஏதோ தவறு செய்துவிட்டது போல கவலையோடும் குற்ற உணர்ச்சியோடுமே இருக்கிறதல்லவா? கலங்காதே. உன் மனதில் இருக்கும் அச்ச உணர்வை எல்லாம் உன் பிரார்த்தனையின் மூலமாகவே நீ கடந்து வருவாய். உன் எதிர்கால வாழ்க்கையானது மகிமையோடும் சந்தோஷத்தோடும் நிறைந்ததாக மாறப்போகிறது.
கவனக்குறைவால் உன் வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் ஏச்சுக்களையும் பேச்சுக்களையும் உன்னிடமிருந்து துரத்தி அடித்து எல்லாரும் உன்னை பார்த்து பாராட்டும் வண்ணம் உயர்வை நான் கொடுப்பேன் என் செல்லமே. ஒரு விஷயம் உனக்கு தெரியும் தானே? எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஆலமரம் கூட ஒரு சிறிய விதையிலிருந்து தானே உருவானது. அதே போல்தான் இப்போது உன் வாழ்க்கையில் மிக பெரியதாக எந்த விஷயமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கூடிய விரைவில் உன் பக்தி எனும் இந்த சிறிய விதை மூலமாகவே உன் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். உன் வாழ்க்கைக்கான ஊன்றுகோலாய் நான் இருக்கும்போது நீ கவலை கொள்ளாதே. படிப்படியாய் உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இனிமேல் எல்லா நல்ல விஷயங்களும் உன் வாழ்வில் நடக்கும்படி நான் அருள் செய்வேன் என் செல்லமே. நீ முதலிலெல்லாம் முன்பெல்லாம் எவ்வளவு நன்றாய் சந்தோஷமாய் சிரித்து பேசி உன் வாழ்க்கையை வாழ்ந்து வந்தாய். ஆனால் இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையின் மலர்பாதையானது மறைந்து போய் நெருஞ்சி முள்ளாக அது உன் வாழ்க்கை எனும் பாதை காலை பதம் பார்க்கிறது அல்லவா? உன் வாழ்க்கை ஆடக்கூடிய இந்த கோர தாண்டவத்தை நினைத்து கவலைப்பட்டு கலங்காதே. உனக்கான சுமையான பாதைகளை எல்லாம் சுகமாகவும் பலமாகவும் மாற்ற நான் வந்து விட்டேன். காலமும் உன்னை சுகமான வாழ்க்கைக்கு கூட்டி செல்லும்படி இந்த அதிர்ஷ்ட எண் உனக்கு துணை நிற்கும் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் தடை செய்வதற்கு யாருமே இல்லாத அளவிற்கு உன் வாழ்க்கையில் எல்லா நல்லம்சங்களையும் நான் கொண்டு வருவேன். உன்னுடைய இலையுதிர் காலம் என்பது இப்போது வசந்த காலமாக மாறப்போகிறது. நீ மனது வைத்தால் உன் வாழ்க்கையை ஏறுமுகமாக மாறச் செய்யலாம் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தருவதற்கு நான் இருக்கும்போது நீ ஏன் கலங்குகிறாய்? நீ தயங்கி தயங்கி எந்த வேலையையும் செய்யாதே. எதை செய்தாலும் எதை யோசித்தாலும் தீர்க்கமாக தெளிவாக செய்யப்பார். உன் மனதில் இருக்கக்கூடிய வழிகளையெல்லாம் சரி செய்து உனக்கான மனதில் அமைதியையும் நிம்மதியையும் நான் நிச்சயமாய் கொடுத்தே தீருவேன். நீயும் உன் வாழ்வில் ஜெயிப்பதற்கான நேரம் வந்துவிட்டது என் செல்லமே. காரணமோ காரியமோ எதுவும் உன்னை நிரந்தரமாய் பின்தொடர முடியாது. உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? உன் வாழ்க்கையின் வளைவு நெளிவு சுழிவுகள் உள்ள பாதையெல்லாம் சரி செய்து உனக்கான முன்னேற்றம் நிறைந்த சுலபமான பாதையை உன் கண் முன்னால் நான் காட்டுவேன். சிக்கலான பாதை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கையை நீ சீர்தூக்கி விடுவாய் அல்லவா? இப்போதே உன் நிலைமையை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியை என் அருளால் நானே உனக்கு கொடுக்க போகிறேன். நீ எதிர்பார்த்ததை விட நல்ல சிறப்பான வாழ்க்கையை பெறப் போகிறாய். நல்லதே நடக்கும் என நம்பிக்கொண்டிருக்கும் உன்னை உன் வராகியம்மா ஒருபோதும் ஏமாற்ற மாட்டேன். நீ எண்ணுகிற எண்ணம் போலவே மன திருப்தியும் மன நிறைவும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன். அதிருப்தியே இல்லாத திருப்தியான மனநிறைவோடு வாழ்க்கை உனக்கு அமையும். இனிமேல் நீ உன் வாழ்வில் இருக்கக்கூடிய சிக்கல்களை நினைத்து கவலைப்பட வேண்டாம். எல்லா பிரச்சனைகளும் நீங்கி என் அருளால் உன் வாழ்க்கை வளமும் நலமும் பெறும்படி நான் அற்புதங்களை நிகழ்த்தத்தான் போகிறேன். உன் நெஞ்சு நிறைய ஆவேசமும் ஆத்திரமும் இருந்த காலமெல்லாம் மறைந்து சந்தோஷமும் நிம்மதியும் பெருகும்.